நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ மனசிலாயோ தலைவருடைய மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபிலிம், அதாவது பேன் இண்டியா அப்படின்னு சொல்லி அந்த டேகுக்கே வந்து அர்த்தம் தரக்கூடிய ஒரு படம் ரெடி ஆகிட்டு இருக்கு. சைலண்டாக ரெடி ஆகிட்டு இருக்குன்னா அது வேட்டையன் தான். ஸோ வேட்டையனுடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்துருச்சு. கிட்டத்தட்ட நேற்று ஒரு கிளிம்ஸ் வந்தது, 30 செகண்ட்ஸ் அந்த கிளிம்ஸு. அந்த கிளிம்ஸே பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் சம் லேக் ரீல்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது க்ளோஸ் டு லேக் நம்பர் ஆஃப் ரீல்ஸ் வந்து வந்துருச்சு போல். ஸோ இன்ஸ்டாகிராம் ஏற்கனவே பற்றி எரிஞ்சிட்டு இருந்தது நேற்று நைட்லேருந்து. இன்றைக்கி ஒரு வழியாக 5 மணிக்கு அந்த பாட்டு வந்துருச்சு. அந்த பாட்டு பார்த்திங்க அப்படின்னா பாட்டில் அனிருத் பாடியிருக்காங்க, தீப்தி பாடியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த லெஜெண்டரி சிங்கர் அமரர் மலேசியா வாசுதேவன் அவருடைய வாய்ஸை வந்து ஏஐயில் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அவர் வந்து 4 வரி பாடினாலுமே நச்சுன்னு பாடியிருந்தார் பாட்டில். பாட்டு கேட்டவுடனே அதாவது இன்ஸ்டண்ட்டாக கேப்டிவேட் பண்ணுற மாதிரி இந்த டைமில் எனக்கு என்னவோ அது அனிருத்தால் தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அனிருத் தான் பண்ணிகிட்டு இருக்காப்புல. ஸோ இப்படி ஒரு காலத்தில் இளையராஜாவோ ஏஆர் ரஹ்மானோ தலைவர் சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கு அனிருத் வந்துட்டாருன்னு தான் சொல்லணும். ஸோ அருமையாக பாட்டு கேட்டவுடனே அப்படியே கேப்டிவேட் ஆன மாதிரி இருந்தது. இவ்வளோ அட்ராக்டிவான சாங் இப்போ ரீசெண்ட் டேஸில் எதுவுமே வரல. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா படத்தில் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்சாக இப்போ உள்ள 2K கிட்ஸுக்கு பிடிக்கிற மாதிரியான தமிழ் டேர்ம்ஸும் அண்ட் தென் மோரோவர் இது பார்த்திங்கன்னா மலையாளம் பேஸ்டு, அதாவது கேரளாவை தலைவர் டச் பண்ணிட்டு வராருன்றதுனால கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா சாங்கில் வந்து நிறைய மலையாளம் வேர்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் மனசிலாவே வந்து அந்த மாதிரியான ஒரு டேர்ம் தான். ஸோ அவ்வளோ எனர்ஜி இருந்தது பாட்டு கேட்டவுடனே. சரி, ரெண்டாவது பார்த்திங்கன்னா தலைவர் பார்த்திங்கன்னா செம்ம கூலாக இருக்கார். நீங்கள் தர்பாரில் அழகாக இருந்தார். அதுக்கு பார்த்தீங்கன்னா அது முடிஞ்சே கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆயிடுச்சு. இப்போவும் அதை விட நல்லா இருக்கார். அவ்வளோ வைப்பில் அழகாக ரெண்டு குரூவ் தான், அப்படி 2 ஸ்டெப்பு அப்படியே ஃப்ரண்ட் அண்ட் பேக் போட்டு போகிறாரு. அவ்வளோ அருமையாக இருந்தது. இது வந்து பேட்ட மரண மாசோட கண்டிப்பாக ஒரு 50 மில்லியனோ இல்லை 60 மில்லியனோ கூட என்ன சொல்கிறது வியூஸ் வரும். அந்த மாதிரி தலைவருக்கு அடுத்த 150 இல்லை 200 இல்லை 300 மில்லியன் வியூஸோ லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு சில வேர்டிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, கடவுள் பேரில் கலவரம் 100 ஆனால் படைச்ச ஒரு ஆள், இதெல்லாம் வந்து தலைவருக்கான ஒரு டைலாகு. அந்த டைலாகு அழகாக அண்ணன் சூப்பர் சுப்பு அவர்கள் பண்ணி விட்டார். இதை வச்சு கண்டிப்பாக கான்ட்ரவர்சி உருவாகும். ஏன்னா தலைவர் எதை சொன்னாலும் கான்ட்ரவர்சி தான். அவர் நின்னா கான்ட்ரவர்சி, நடந்தால் கான்ட்ரவர்சின்ற மாதிரி கடவுள் பேரில் கலவரம் 100 அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பிஜேபி சொன்னாங்க, அதை இவங்கள சொன்னாங்க, அவங்கள சொன்னாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் ஞானவேல் வேறு இருக்கார். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பந்தாட போகிறாங்க. அது மட்டும் நல்லா தெரிஞ்சிருச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அழகாக அவர் லைஃப்லேருந்து நமக்கு எப்போயுமே ஒரு ஐடியா கொடுப்பாரு. அந்த மாதிரி லைஃப் ஒரு வாட்டிமா, லவ் யூ டியூட்டிமா, அதில் இவங்க கூட ஒய் போட்டிமா அப்படின்ற மாதிரி அவர், அதாவது இன்னும் வந்து நான் போட்டின்னு நினைக்காதீங்க, நான் யாருக்கும் போட்டி கிடையாது, எனக்கும் எவனும் போட்டி கிடையாது அப்படின்றத அழகாக 2 வரியில் சொல்லி முடிச்சிட்டாரு. அப்புறம் அதை அண்ணன் சொடக்கு போட்ட சம்பவன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இந்த படத்தை சுற்றி அந்த கான்செப்ட் இருக்கு போல இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோ டீசர் இருந்தது, அதுலேயும் அப்படி தான் அவர் சொடக்கு போடுவார், அதுலேருந்து அந்த வைப் வரும். அதே மாதிரி இந்த பாட்லேயுமே அண்ணன் சொடக்கு போட்ட சம்பவம் தான் அப்படின்ற மாதிரி அந்த சொடக்கை பேஸ் பண்ணி கண்டிப்பாக அது அவர் நிறைய படத்தில் அது வந்து சட்டிலாக இருக்கும். இந்த படத்தில் அது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் என்ன சொல்கிறது சிம்பிளாக இருக்கும். அப்படின்னா ஒரு முக்கியமாக அந்த பர்டிகுலர் சொடக்கு போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஏதோ ஒரு சம்பவம் பண்ண போகிறான்ற மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. ஸோ இடையில ஒரு தடவை மூடு கண்ணா அப்படிம்பாரு. அவர் வந்து அதாவது மற்றவனை பூரா மூட சொல்கிற மாதிரி இனிமேலும் வந்து அவர் பேரை சொல்லி அவரை கம்பேர் பண்ணி அதே வாழ்க்கை என்ன வாழ்ந்துக்கிட்டு இருக்காதீங்கன்னா உங்கள் வேலையை பார்த்துட்டு மூடிட்டு போங்கடா அப்படின்னு செருப்பால் அடித்த மாதிரி சொல்லியிருப்பார். பாட்டு ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் சும்மா பஞ்சா பறக்குது. இந்த பாட்டு இன்ட்ரோ இருந்ததுன்னா இந்த படம், இன்ட்ரோ மட்டும் இந்த பாட்டு இருந்ததுன்னா இன்ட்ரோவில் வரைக்கும் படம் நல்லாவே இல்லைனாலும் இந்த பாட்டு ஒன்றே போதுன்ற அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், ஆல்மோஸ்ட் வந்து நேற்று 30 செகண்ட்ஸே போதும். ஒரு என்ன சொல்கிறது ஒரு 1000 தடவை கேட்டிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு வந்துருச்சு. இந்த பாட்டு இன்னும் 1 மாதம் இருக்குது படம் ரிலீஸ் ஆகுது. கரெக்டாக இன்னும் 1 மாதம் இருக்குது. 1 மாதம் வரைக்கும் என்ன போட போகுதுன்னு தெரியல. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது செகண்ட் சிங்கிள் வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டீசர் கட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ட்ரெய்லர் வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 7 ப்ரோமோ கட் பண்ணுறாங்க. இதுக்கு நடுவில் தலைவர் வழக்கமாக பண்ணுற ஆடியோ லான்ச் சம்பவம் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஆரம்பிக்குது இது வைப்பு எங்கே எண்ட் ஆகுது அப்படின்னா, அது எண்ட் ஆகுதுன்றதோட எங்கே வைப் பீக்குக்கு போகுது அப்படின்னா ஆடியோ லான்ச்சில் அமிதாப் பச்சன் சாரும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் பக்கத்தில் உட்காந்து மேலே போய் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் அமிதாப் பச்சன் அவர்களும் சேர்ந்து பண்ண போகிற சம்பவம் தான் இந்த படத்துக்கு வந்து எப்படி வந்து ஒரு ஜெயிலர் ஆடியோ லான்ச் வந்து அந்த ஜெயிலர்ன்ற படத்தையே கிட்டத்தட்ட இன்றைக்கி இண்டஸ்ட்ரி ஹிட் ஆக்குச்சோ அதே மாதிரி இந்த ஆடியோ லான்ச் இப்போ வரப்போகிற ஆடியோ லான்ச் வந்து இந்த என்ன சொல்கிறாங்க இந்த எண்ட் ஆஃப் செப்டம்பர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 4 days ஆஃப் அக்டோபர்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் ஆடியோ லான்ச் தான் இந்த படத்தை
படத்துக்கான இந்தியன் வைபை, இந்தியன் கிரேஸை உருவாக்க போகுது. இந்த படம் சைலண்டாக எப்படி சத்தமே இல்லாமல் இருக்கோ அந்த சத்தத்தை அப்படியே டபுள் ஆக்கி அப்படியே இந்த மாதிரி ஒரு படம், இந்த மாதிரி ஒரு படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷனே இது வரைக்கும் எந்த படத்துலையும் ஏன் கபாலிக்கே இல்லை அப்படின்ற அளவுக்கு ஆக்க போகுது. அந்த மொத்தமும் நடக்க போகிறது இந்த ஒரு மாதம் தான். இந்த ஒரு மாதம் ஸ்டே டியூன் டு அவர் சேனல் நம்ம பண்ணிடுவோம், வெயிட்டாக பண்ணுவோம், ஒவ்வொரு அப்டேட்டையும் தரம் பிரித்து கொடுத்துருவோம். நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம முக்கியமாக இப்போ இவ்வளோ நாளாக டீல் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு விஷயம், வெங்கட் பிரபு சரணடைஞ்சிட்டார். கடைசியாக ஒரு வழியாக வந்து தலை அஜித் ரசிகர்கள்ட்ட சரணடைஞ்சிட்டார். ஒன்றும் இல்லை, அபியுக்தா அப்படின்னு சொல்லி சினிமாட்டோகிராஃபர் மணிகண்டன் அவருடைய பொண்ணு. சினிமாட்டோகிராஃபர் மணிகண்டன்னா நம்ம ஓம் சாந்தி ஓம், அன்னியன் இந்த படத்துக்குலாம் அவர் தான் வந்து ஆல்மோஸ்ட் சினிமாட்டோகிராஃபர். அவருடைய பொண்ணு அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா கோட் படத்தில் விஜய் அவருடைய மகளாக நடிக்கிறாங்க. ஸோ விஜய் அவருடைய மகளாக நடித்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த விஜய் வந்து ஒரு இடத்துல சொல்கிறாரு, நீ யாரோட ஃபேன் அப்படின்னு கேட்குறாரு. கேட்டவுடனே அவங்க தலையை வச்சு அந்த இன்னொரு சின்ன விஜய், அதாவது வில்லன் விஜயை தட்டி விட்டு வில்லன் விஜயை சாகடிச்சிடுறாங்க. ஸோ இதில் தலையோட ஃபேன் அப்படின்றத வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மெட்டஃபராக அங்கே யூஸ் பண்ணுறாங்க. அந்த மெட்டஃபராக யூஸ் பண்ணும்போது பேக்ரவுண்டில் மியூசிக் வருது, தலையோட மங்காத்தா மியூசிக் வருது. மங்காத்தா எவ்வளோ பெரிய படம்னு தெரியும். மங்காத்தா மாதிரி அதுக்கப்புறமும் சரி அதுக்கு முன்னாடியும் சரி விஜய் அவர்களுக்கு ஒரு படம் இருந்ததே இல்லை. ஸோ வெங்கட் பிரபுவுக்கும் ஒரு படம் இருந்ததே இல்லை, அதான் உண்மை. ஸோ அப்படியான மங்காத்தா பிஜிஎம் போட விட்டு அங்கே தலைன்ற மெட்டஃபரை யூஸ் பண்ணுறாங்க. இந்த அபியுக்தா மணிகண்டன் அந்த படத்தில் நடித்தவங்க அவங்க என்ன பண்ணிடுறாங்க, மகளாக நடித்தவங்க, இல்லை அது ஏன் தலை தோனியாக இருக்கக்கூடாது, நீங்கள் எதுக்கு தலை அஜித்துன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு விஜய் ஃபேன் போல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதாவது தலை அஜித் இல்லை தலை தோனின்னு சொல்லிட்டு அது வந்து ரொம்ப தப்பாக மாறிடும். ஏன்னு வைங்களேன், அதாவது படம் ஆரம்பித்ததுலேருந்து, இந்த படம் கோட்டுன்ற படம் எடுக்க ஆரம்பிச்சதுலேருந்து ஏறக்குறைய ரிலீஸுக்கு முன்னாடி வரைக்கும், ஏன் சொல்லப்போனால் ரிலீஸுக்கு அப்புறம் கூட தலை இந்த படத்தை பற்றி என்ன சொன்னார், தலை அஜித் இந்த படத்தை பற்றி என்ன சொன்னார், தலையிட்ட பேசுனீங்களா வச்சிங்களான்னு அதை வச்சே தான் ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப பச்சையாக அஜித்தை வச்சு ப்ரமோட் பண்ண படம் தான் கோட். இதை வந்து யாருமே மறுக்க முடியாது. அப்படி எல்லாத்துக்கும் அஜித் தேவைப்பட்டப்போ அந்த படத்தில் அவரை ரெஃபர் பண்ணுறாங்க. அதாவது அஜித் அவரை ரெஃபர் பண்ணும்பொழுது, இல்லை அதை நாங்கள் அந்த தலையை சொல்லலை, தலை தோனி தான் சொன்னோன்னா எப்படி இருக்கும். அஜித் ரசிகர்கள் கிட்டத்தட்ட கொந்தளிச்சு சோஷியல் மீடியாவை 2 ஆக்கிவிட்டு வேர்ல்டு வைட் ட்ரெண்ட், சுயநலவாதி விபி அப்படின்னு சொல்லி வேர்ல்டு வைட் ட்ரெண்ட் ஆக்கி விட்டாங்க. சரி, அப்போவாது இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா தரங்கட்ட ஏஜிஎஸ் ட்ரெண்ட் பண்ணாங்க. ஏன்னா ஏஜிஎஸ் என்ன பண்ணிட்டான், நீங்கள் யார் ஃபேன் அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே வந்து தலை தோனியோடைய ஃபோட்டோவை அந்த இடத்துல அவங்க ஒரு போஸ்ட் போடுறாங்க, அதை அவன் ரீட்வீட் பண்ணி விட்றான். அதாவது தலைன்னு ரெஃபர் பண்ணது தோனியை தான் அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே போட்டாலும் அதை வந்து ஏஜிஎஸ் ரீட்வீட் பண்ணக்கூடாது இல்லையா, ஏஜிஎஸ் ஆனால் ரீட்வீட் பண்ணுறான். ஸோ இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. ஆக இவங்க எல்லாருமே சேர்ந்து தலையை பயன்படுத்திட்டாங்க அப்படின்னோடனே வழக்கம் போல் கொந்தளிச்சு சோஷியல் மீடியாவை 2 துண்டாகிட்டாங்க அஜித் ஃபேன்ஸு. சரி, இதுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம சேனல்லேருந்தே சொல்லியிருந்தோம், இதுக்கு வந்து மன்னிப்பு கொடுத்தே ஆகணும், ஏஜிஎஸும் சரி வெங்கட் பிரபுவும் சரி மன்னிப்பு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரி, இது இப்படி போயிட்டே இருக்குது. நேற்று பார்த்திங்க அப்படின்னா விஜய் ஃபேன்ஸு ஒரு இடத்துல வந்து ஒரு ஸ்பேஸ், ட்விட்டரில் ஒரு ஸ்பேஸ் போடுறாங்க. அதுக்கும் வெங்கட் பிரபு வந்திருக்கிறாரு. அங்கே வர்றாரா, அங்கேயும் வந்து அந்த ஸ்பேஸுக்கும் பார்த்தீங்கன்னா 6700 பேர் 7000 பேர் கேட்குறாங்க போல இருக்குது. அந்த ஸ்பேஸில் கூட எனக்கு தலையிட்டு ஃபோன் வருது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்பேஸை கட் பண்ணிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு மறுபடியும் வராரு, தலை வந்து படத்தை நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு. அங்கேயும் அவருக்கு தலை தான் தேவைப்படுது. சரி, அந்த ஸ்பேஸ்லேயே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கலாம். அவர் என்ன கொடுத்துருக்கலாம், இல்லை அப்படி நினைக்காதீங்க, தலை அஜித் தான் கொடுத்துருக்கலாம், கொடுக்கல. இன்னும் வெறி ஆகிட்டாங்க, யார் அஜித் ரசிகர்கள் இன்னும் வெறி ஆகிட்டாங்க. சரின்னு சொல்லி இது என்ன சொல்கிறது, எஸ்கலேட் ஆகிட்டு இருக்கும்போது கலாட்டாவில் அந்த அபியுக்தான்றவங்க கொடுத்த வீடியோவை தூக்குறாங்க. இதுதான் முதல் வெற்றி. என்னென்னா, இப்படி அவங்க சொல்லியிருக்கக்கூடாது, சொன்னது தப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க அந்த ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட்டும் பிபி அவர்களும் புரிஞ்சுக்கிட்டு கலாட்டாவில் அபியுக்தா அவர்கள் கொடுத்த பேட்டியை அந்த சேனல்லேருந்து ரிமூவ் பண்ணுறாங்க. இங்கே வந்து அஜித் ரசிகர்களுடைய முதல் வெற்றி. சரி, இதோட முடிஞ்சுதா அப்படின்னு பார்த்தா, ஏன்னா நம்ம ஆளு அப்படின்னா அஜித் ஃபேன்ஸு பண்ணால் தரமாக பண்ணுவானுங்க, இல்லை பண்ணவே மாட்டானு ஒதுங்கிடுவானுங்க. அதான். ஸோ அப்படிங்கும்போது தரமாக பண்ணணும் இல்லையா, அதே மாதிரி உடனே உளுந்தடிச்சு விபி போய்ட்டு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அந்த இன்டர்வியூவில் என்ன சொல்கிறாருன்னா, அந்த இடத்துல நான் ரீரெக்கார்டிங் என்ன கொடுத்தேன், நான் ரீரெக்கார்டிங் எதுக்கு நான் தலை தோனியை ரெஃபர் பண்ணுறேன்னா, நான் ரீரெக்கார்டிங் எதுக்கு மங்காத்தாவுடைய மியூசிக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து எந்த வகையிலையும் வந்து இதில் தலைன்றது தோனிலாம் கிடையவே கிடையாது, தலைன்றது அஜித் தான் அப்படின்ற மாதிரி ஒரு அழகான கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருவாரு. ஸோ இதுதான் அஜித் ரசிகர்கள் செய்த சம்பவம். சரணடைந்த விபி கிட்டத்தட்ட சரணடைஞ்ச மாதிரி தானே. இனிமேல் அதாவது அஜித் ரசிகர்களையும் அஜித்தையும் எவனும் அவன் ஏப்ப சாப்பையாக யூஸ் பண்ணிடக்கூடாது, யூஸ் பண்ணவனுக்கு இதாண்டா நிலமைன்னு காமிச்சு கொடுத்துறாங்க அஜித் ஃபேன்ஸு. சரி, தலைன்றது தோனி கிடையவே கிடையாது, தலைன்றது அஜித் தான் அப்படின்னு சொல்லி பிபி சொன்னாரா, சொல்லிட்டு அதை சொன்ன கையோட இதை கூட புரிஞ்சுக்க தெரியாத முட்டாளெல்லாம் இருக்கானுங்க,
விஜய் ஃபேன்ஸுன்ற மாதிரி சொல்லாமல் சொல்லி சப்புன்னு அரைஞ்சிருவார். ஸோ உண்மை அதுதான். ஏன்னா அது அந்த பொண்ணு என்னதான், அந்த பொண்ணு வந்து விஜய் ஃபேனாக இருக்கட்டும், ஆனால் அந்த பொண்ணு என்ன சொல்லுது, நான் அஜித்தை சொல்லலை, நான் வந்து தோனி தான் சொல்லணும்னு சொல்லுது. அந்த பொண்ணு வயசுக்கு அது பேசுதுனாலும் விஜய் ஃபேன்ஸுக்கு அந்த அறிவு இருக்க வேண்டாமா? விஜய் ஃபேன்ஸுக்கு நல்லாவே தெரியும் வெங்கட் பிரபு யாரோட ஆள், இப்போ வெங்கட் பிரபு யாரை வச்சு பெரிய ஆளானார்ன்றது தெரியும். அப்போ அவர் யாரோட ரெஃபரன்ஸை கொண்டு வந்தாருன்னு விஜய் ஃபேன்ஸுக்கு தெரியும். அதெல்லாம் ஏற்றுக்காமல் அந்த பொண்ணு சொன்னது கரெக்டு தான், அந்த பொண்ணு சூப்பராக பண்ணிருச்சு அப்படி இப்படின்னு 2 நாள் விஜய் ஃபேன்ஸ் ரொம்ப குதிச்சிட்டாங்க. அதாவது அஜித் ரெஃபரன்ஸே இந்த படத்தில் இல்லைன்ற அளவுக்கு அவனுக்கு பேசுகிறது என்ன ஆக ஓன் பண்ணிட்டாங்க. பார்த்தா வெங்கட் பிரபு அவங்கள முட்டாள்னு சொல்லியும் சொல்லாமே அடித்து கிட்டத்தட்ட காலி பண்ணிட்டாப்புல. இதுதான் வந்து இன்னையோட அப்டேட். நன்றி, வணக்கம்.